தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் என்றால் நீர் தேங்குகின்ற நிலப்பகுதி. அது ஏரி, கண்மாய், குளம், குட்டை போன்ற 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள் 26,880 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. 5 ஏக்கருக்கு மேல். தமிழ்நாட்டில் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும். காரணம், இந்த சதுப்பு நிலங்களால் தான் பல உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, விவசாயம் இருக்கிறது. ஆனால் நேர்மாறாக இன்று இந்த சதுப்பு நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் கழிவு நீர், சாக்கடை நீர் இதெல்லாம் இந்த சதுப்பு நிலங்களில், ஏரி, குளங்களில் எல்லாம் விட்டு அதை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கின்ற கடந்த 50-60 ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள். இதனால் பல ஏரிகள் காணவில்லை, பல குட்டைகள் காணவில்லை என்று நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த மாதம், அதாவது 2024 டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு இன்றும் 3 மாதத்திற்குள் இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச், இஸ்ரோ வரையறை செய்யப்பட்ட அந்த 5 ஏக்கருக்கு மேல் உள்ள 26,880 சதுப்பு நிலங்களை கண்டறிந்து வரையறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும், அரசாணை பிறப்பிக்க வேண்டும். 2017 இந்திய சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. அதன்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும், தமிழகம் உட்பட, இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை வரையறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும். ஆனால் அதை இன்று வரை ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு இன்று நோட்டிஃபை செய்யவில்லை. ஒரு சதுப்பு நிலத்தை கூட. இந்தியாவில் 50 ராம்சார் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. 50ல் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. இல்லை, 80. இந்தியாவில் 80 இருக்கிறது. அதில் 20 தமிழ்நாட்டை சார்ந்தது. அந்த தமிழ்நாட்டை சார்ந்த 20 ராம்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அதில் கூட இந்த வெட்லேண்ட் ரூல்ஸ் படி நோட்டிஃபை செய்யவில்லை தமிழக அரசு. அப்போ இதுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. ஒரு உதாரணம், சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர் இருந்தது. இன்னைக்கு அதில் வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. 10,000 ஏக்கர் நிலம் காணவில்லை. ஆக்கிரமிப்பு, அதை அழித்து விட்டார்கள். அதில் குப்பையை கொட்டி எரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக வரும் காலம் மிக மோசமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் நமக்கு வரும், நேரிடும். அதனாலே பல பிரச்சனைகள் வரும். நீர் பிரச்சனைகள் வரும், வறட்சி வரும். இதெல்லாம் வரும் காலத்தில் வர இருக்கும். அதற்கு ஏற்ப மிட்டிகேஷன், அடாப்டேஷன் செய்ய நாம் திட்டமிட வேண்டும், அரசு திட்டமிட வேண்டும். அதற்காகத்தான் பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் இந்த சேவ் வெட்லேண்ட்ஸ் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும், வரையறை செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக அரசு இந்த மார்ச் மாதத்திற்குள், அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், வருகின்ற மார்ச் மாதத்திற்குள், அதாவது 3 மாதத்திற்குள் தமிழக அரசு 26,880 சதுப்பு நிலங்களை, அதை அந்த 2017 விதிகள் இருக்கிறது, சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள், அதன்படி நோட்டிஃபை செய்ய வேண்டும், அரசாணை பிறப்பித்து அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இன்னும் 2 மாசம் போயிடுச்சு, இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இந்த 1 மாதத்திற்குள்ள தமிழக அரசு செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால்
பசுமை தாயகம் நாங்க உச்சநீதிமன்றம் சென்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாக்கணும். இது இல்லாம வலசை பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், லட்சக்கணக்கான பறவைகள் வடக்கு நாடுகள்ல இருந்து தெற்கு நாடுகள்ல இருந்து எல்லாமே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிறது. லட்சக்கணக்கான என்ன பிளமிங்கோஸ்ல இருந்து, பெலிகான்ல இருந்து, ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து எத்தனையோ வகையான பறவைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இதே போன்ற இந்த பிச்சாவரம் பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஆனா இதுல ஆக்கிரமிப்புகள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பிச்சாவரம் சமீபத்துல 2004 சுனாமி வந்த நேரத்துல இந்த பகுதி மட்டும் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆயிடுச்சு. இது சுனாமி இந்த பகுதியில தாக்கல. ஏன்னா இந்த அலையாத்து காடுகள் அந்த சுனாமியை தடுத்து நிறுத்தியது. இது போன்ற எத்தனையோ வகையான சதுப்பு நிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை நாம் பாதுகாக்க வேண்டும். அரசு பாதுகாக்க வேண்டும். அரசினுடைய கடமையை செய்ய வேண்டும். இதுவரைக்கும் இந்த 6 ஆண்டுகள் 8 மாதத்துல ஒரே ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு பாதுகாக்கவில்லை. ஒரு சதுப்பு நிலத்தை கூட. அதனால உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அடுத்த வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் 26,880 சதுப்பு நிலங்கள், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்களை இந்த 2017 சதுப்பு நிலம் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு விதிகளின்படி அதை வரையறை செய்து அதை அறிவிக்க வேண்டும் என பசுமை தாயகம் சார்பிலே எங்களுடைய ஆழமான முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம்.